මඩකලපුව වාකරේ ප්‍රධාන මාර්ගයේ මාන්කේනි හන්දියේ සිට කිලෝමීටර් 10ක පමණ දුරින් මෙම ගම්මානය පිහිටා තිබෙනවා. ආදිවාසී පවුල් 70ක් පමණ මෙම ප්‍රදේශයේ ජීවත් වෙනවා. මුහුදු ආදිවාසීන් ලෙස හැඳින්වෙන මොවුන්ට අදටත් අඩුපාඩු රැසක් තිබෙනවා. எங்களோட சமூகம் இன்றைக்கு எந்த இடத்திலையும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும் இதை என்ன சொல்கிறேன்டா இப்போ முன்ன காலத்துகளில் எங்களோட பதிவுகள் எல்லாம் இலங்கை வேடர்கள் என்ற ஒரு பதிவு தான் இருந்திருக்குது. ஆனால் இன்றைய ஒரு காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லித்தான் இப்போ எங்களுக்கு எல்லாம் பதிவு இருக்குது. ஆனால் இந்த பதிவுகள் எல்லாம் மாற்றப்படணும். அடுத்தது எங்களோட இந்த சமூகத்துக்கான பிரச்சனை எண்ணக்குள்ள ஒடுக்குமுறைகள் எங்களை ஒரு சமூகம் என்ற ஒரு இதில் அதை ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காத ஒரு சமூகமாகவும் என்ன புறந்தள்ளப்படுற ஒரு சமூகமாகவும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த சமூகம் எந்த இடத்துலையும் பார்லமெண்டத்திலேயோ வெவ்வேறு இடங்கள்லையோ இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலகமாக இருக்கலாம், ஒரு பிரதேச செயலகமாக இருக்கலாம், இப்படியான இதுகள் எல்லாம் எங்களோட சமூகம் போனால் புறந்தள்ளாமல் எங்களோட சமூகத்தை அங்கீகரிக்கப்பட்டு எங்களோட சமூகத்துக்குரிய அந்த என்ன நாங்கள் என்ன திட்டத்துகளை கொண்டு வரோமோ அந்த நாங்கள் கொண்டு வர அந்த கோரிக்கைகள் எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படணும். இதில் எல்லா சமூகமும் ஒரு பார்லமெண்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மாதிரி எங்களோட சமூகமும் அந்த பார்லமெண்டத்தில் அங்கீகரிக்கப்படணும். இது அரச இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கலாம், இல்லை பிரதமராக இருக்கலாம், இல்லை வெவ்வேறு ஆக்களாக இருக்கலாம். இவங்களெல்லாம் எங்களோட இந்த சமூகத்துக்குரிய பிரச்சனைகள் அவ்வளவும் எங்களோட மாவட்ட செயலகத்தோட இணைஞ்சமாயிருக்கு. என்ன முடிவுகள் எடுக்கிறதா இருக்குமெண்டா மாவட்ட செயலகம் ஊடாக பிரதேச செயலகத்துக்கு போகணும். இது போனாதான் எங்களோட சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். இல்லாட்டி இந்த சமூகம் இந்த கிழக்கு மாகாணத்தில் எந்த இடத்துல இருந்தது, எங்கே இருந்தது, எந்த வருகை அது என்ற ஒரு இதொண்டு தெரியாத ஒரு நிலையில இருக்கும். இன்னைக்கு எங்கட அந்த மையங்கணையில இருக்கிற ஒரு மியூசியம் அது ஒரு பேசப்பட்ட ஒரு பொருளா இருக்குது. அது என்னண்டா இப்ப கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தா கிழக்கு மாகாணத்துல மியூசியம்ன்றது ஆதிவாசிக்குரிய மியூசியம் எந்த இடத்துலையுமே இல்லை. அப்ப இந்த மியூசியம் தமானையில இருக்குது. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு அவங்க சிங்களத்தை பேசுறாங்க, இங்க நாங்க தமிழை பேசுறோம். அப்ப பேசுற அந்த காரணத்தால எங்கட இந்த இனத்திற ஒரு இதொண்டு மறைஞ்சு போகாம அந்த மியூசியம் ஒன்றை ஆரம்பிச்சு எங்கட அந்த பராம்பரை எங்கட மூதாடிகள் எப்படி வாழ்ந்தாங்க, என்னத்தை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க, எப்படி அவங்களோட வேட்டையாடுதல் எப்படி, தேனெடுக்கிறது எப்படி என்ற அந்த இது அவ்வளவும் இன்னைக்கு அந்த மியூசியத்தில் நாங்கள் வச்சால் எங்களோட பராம்பரையே அது சான்று கொண்டு போகும். இன்றைக்கு அப்படியான ஒரு இது இல்லாத காரணம்தான் இன்றைக்கு இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த பழங்குடி சமூகம் பின்தங்கி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்றது தான் ரெண்டு ஒரு இதில் இருக்குது. රජයේ නිලධාරීන් මෙන්ම ජනතා නියෝජිතයින්ද තමන්ගේ අවශ්‍යතාවය සැලකිල්ලට නොගන්නා බව මොවුන්ගේ මැසවිල්ලයි. 30 වසරක යුද්ධය නිසා බැටකෑවත් ලැබුණු වන්දිය ඇතැම් පුද්ගලයින්ට මුළුමනින්ම නොලැබුණු බවයි මොවුන් පෙන්වා දෙන්නේ. ඒ වගේම සමෘද්ධි අස්වැසුම වැනි ගෙවීම් පවා තමන්ට නොලැබෙන බව මොවුන් පෙන්වා දෙනවා. இருக்கிறது எங்கட மெயின் பாதை உடைஞ்சி அதுக்கு பிறகு மக்கள் ஒரு பங்களிப்போட பிரதேச சபையில் ஒரு வாகன ஒரு இதோட அவங்களோட அந்த ஜேசிபியை எடுத்து அந்த பாதையை நாங்கள் செஞ்சு போட்டு தான் எங்களோட மக்கள் ஊருக்கு போய்த்து வாழைச்சேனை டவுன் பகுதிக்கு போய்த்து சாமான் வாங்கி சாப்பிடக்கூடியான ஒரு வளம் ஒன்று இருந்துச்சு. எங்களோட பங்களிப்போடையும் பிரதேச சபையில் வாகன உதவியோடையும் தான் நாங்கள் அந்த தோட்டம் செஞ்சோம். யாருமே
எந்த அரசாங்க உத்தியோகத்தரோ எவரோ வந்து இந்த பாதையை பார்த்து எங்களுக்கு வந்து இந்த பாதையில் வந்து சீர் செய்து அடுத்தது வந்து இன்னும் முக்கியமான பிரச்சனை இருக்குது வந்து எங்களுக்கு இந்த இழுக்கு வீட்டில் வாழ்ந்தவங்களுக்கு வந்து இந்த கல்வீட்டை வந்து கட்டி தந்திருக்கிறாங்க வந்து இந்த அழுத்தம் பாரிய மழை காரணமாக எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து இருக்க முடியாத ஒரு நிலை ஒன்று இருக்குது. வேணுமென்றாலும் நீங்கள் பார்க்கலாம் வந்து எங்களோட வீட்டை வந்து இதில் வந்து மழை பெய்கிற டைமில் வந்து ஒரு ஒரு பாய் போடுற இடைவெளி தான் எங்களுக்கு இருக்கும். மக்கியதவளம் வந்து தண்ணி அடித்து தண்ணியை இறைச்சி துறைச்சி போட்டு தான் நாங்கள் அதில் இருந்து வாழுகிறோம். நாங்கள் மக்கிய பகுதியெல்லாம் நாங்கள் இந்த விஷயங்களில் பார்த்தோம் வந்து அது வந்து வெள்ளம் தாண்டு வந்து அவங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி ஏறி இருக்குது. இது வந்து வெள்ளம் தாழாத ஒரு திடல் பகுதி எங்கட. ஆனால் வந்து எங்களோட வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. පාසලේ ප්‍රමාණවත් ගුරුවරුන් නොමැතිවීම හේතුවෙන් ළමයින්ගේ අධ්‍යාපනය පවා ඇන හිටලා. රටේ සංවර්ධනය ගැන කතා කරන බොහෝ දෙනා මෙම මුහුදු ආදිවාසී ගම්මානයට නම් කිසිම සංවර්ධනයක් කර දෙන්නට ඉදිරිපත් වන්නේ නැහැ. පාරවල් කැඩිලා එක පැත්තකින් වනාලි ප්‍රශ්න. කවදා විසඳයිද මොවුන්ගේ ප්‍රශ්න? ඔවුන් අවධානයේ